அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து பதிவுகளை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவானது 252, பாடல் எண் 251. இப்போ இந்த பதிவில் அந்த புதன் மகாதசையினுடைய புத்தி காலங்களை பற்றி தனித்தனியாக பிரித்து பார்க்க போகிறோம். பொதுவாக மனித வாழ்க்கைங்கிறது இறைவனுடைய சித்தப்படி தான் தொடக்கம் முதல் இறுதி வரையில் நடந்துகிட்டு வருது. இறைவனுடைய சித்தத்தை பிரம்மா அந்த சிசுவனுடைய தலையில் எழுதுறதா நம்முடைய ஐதீகம் சொல்லுது. அப்போ பிரம்மா எழுதக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டுறதுங்கிறது நவக்கிரகங்களினுடைய கடமையாக தான் இருக்குது. அந்த நவக்கிரகங்களினுடைய செயல்பாடுகளை நமக்கு விளக்கி காட்டுறது தான் அவங்க ஜாதகம்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த ஜாதகத்தில் நம்முடைய வாழ்க்கை நம்மளுடைய தாய் வயிற்றிலிருந்து இந்த புவி உதயம் ஆனதுல இருந்து இறுதி வரையிலையும் நம்முடைய சம்பவங்கள் என்னென்ன நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில நன்மை தீமைங்கிறது எந்தெந்த பருவத்தில் கிடைக்கும், அந்தந்த பருவத்துக்குண்டான யோக பாவங்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அந்த நவக்கிரகங்கள் அந்த 12 ராசி கட்டங்களில் உட்கார்ந்து நமக்கு சுட்டி காட்டும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் நமக்கு சொல்லுவாங்க. கிரகங்களினுடைய பாசைகள் சாதாரண மனிதர்களுக்கு தெரியாது, ஆனால் ஜோதிடர்களுக்கு தெரியும். அந்த கிரகங்களினுடைய பாசைகளை தெளிவாக புரிஞ்சு ஒவ்வொரு ஜாதகருக்கும் உன்னுடைய ஜாதகத்தில் இன்னென்ன யோகம் அமைஞ்சிருக்கு, இன்னென்ன சுபயோகம், இன்னென்ன அசுபயோகம், அந்த சுபயோகத்துக்கு இந்தந்த நல்ல பலன்கள்லாம் உனக்கு கிடைக்கும், அந்த அசுப யோகத்துக்கு உனக்கு இந்தந்த மாதிரி சிரமங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் ஜாதகர்களுக்கு விளக்கி காட்டுவாங்க. அப்போ அந்த மாதிரி சுபயோகங்களை அமைச்சிருக்கிற கிரகங்கள் எந்த காலத்தில் அந்த ஜாதகனுக்கு நன்மைகளை தரும், அசுபயோகத்தை ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த பருவத்தில் எந்த வயசில் அந்த ஜாதகனுக்கு என்னென்ன துன்பங்களை தரும் அப்படிங்கிறத விளக்கி காட்டுறது தான் ஜாதகம் அப்படிங்கிறத நாம் எல்லாரும் நல்லா புரிஞ்சிருக்கிறோம். அப்போ ஒரு ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த சுபயோகம் அசுபயோகம் அதனுடைய பலாபலன்களை அறுவடை பண்ணக்கூடிய காலங்களை சொல்கிறது தான் தசாபுத்தி அந்தரம் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் விளக்கி காட்டுறாங்க. அதனால் இந்த தசாபுத்தி அந்தரம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத புலிப்பாணி சித்தர் தன்னுடைய நூலில் ரொம்ப விளக்கமாக ரொம்ப நுட்பமாக இதுவரையிலையும் 6 மகாதசையினுடைய பலாபலன்களை விளக்கி காட்டிட்டோம். இப்போ இன்னைக்கு நாம் தொடங்குறது புதன் மகாதசை. அதனால் இந்த தசாபுத்தி அந்தரங்கள் சம்பந்தமாக நாம் வெளியிட்டிருக்கிற பதிவுகளை ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த யோகம் அந்த யோகத்துக்கு உண்டான பலாபலன் எந்தெந்த வயசில் வரும் அல்லது எந்தெந்த வயசில் வந்துட்டு போயிருக்கு அப்படிங்கிறது முதற்கொண்டு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகத்தையே எடுத்துக்கோங்களேன். அதனால் கன்னி லக்னம், ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, அவருக்கு லக்னத்தில் 7ல் குருச்சந்திர யோகம் இருக்குது, குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் 2 மெயினாக அடுங்க, குருவும் சந்திரனும். அடுத்து அவருடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 10ல் சனி பகவான் இருக்கார். 10ல் சனி பகவான் இருந்தால் பவரை கொடுப்பார், ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பார். குருச்சந்திர யோகமும் அதே மாதிரி புகழ் செல்வாக்கு ஆட்சி அதிகாரம் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் தர்றவங்க. அவருக்கு லக்னாதிபதி புத பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ல் புதன் இருக்குது, ராகு இருக்குது, சுக்கிரன் இருக்குது, பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் போய் லக்னாதிபதி உட்கார்றார். அப்போ இவருடைய ஜாதகப்படி லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல பலனை தரணும் புத பகவான். 7ஆம் இடத்துல இருக்கிற குருச்சந்திர யோகம் ஃபார்ம் பண்ணக்கூடிய கிரகங்களாக இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் பலாபலனை சுப பலனை தரணும். அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 10ல் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆட்சி அதிகாரத்தை சனி பகவான் தரணும். அப்போ இந்த கிரகங்களுடைய திசையிலையோ புத்தியிலையோ அந்தர காலங்கள்லையோ அவருக்கு அந்த கௌரவம் அந்தஸ்து ஆட்சி அதிகாரம் புகழ் செல்வாக்கு எல்லாம் தரணும் இல்லை. அப்படி தரக்கூடிய சம்பவங்கள் ஆட்சி அமைக்கிற நேரம் 3 தடவை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கார். அப்போ அந்த பதவியேற்ற நாள் இந்த 4 கிரகங்களுடைய சம்பந்தம் வருதாங்கிறத நாம் பார்ப்போம். முதல்ல 1977 அவர் முதலமைச்சர் ஆகிற போது அவருக்கு வயசு 61 முடிஞ்சு 5 மாதம் 19 நாள். என்னைக்கு பதவியாக இருக்கிறாரு? 30/6/1977. அன்னைக்கு அவருக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குதுன்னு பாருங்களேன். ராகு திசையில் ராகு புத்தியில் சந்திர அந்தரம்,
சந்திரன் 10க்கு 10 பாவாத் பாவம் 7ஆம் இடத்துல இருந்து குருச்சந்திர யோகத்தை ஃபார்ம் பண்றார். அந்த சந்திரனுடைய அந்தர காலம் 53 நாள் இருக்க அவர் பதவியாக இருக்கிறார். குருச்சந்திர யோகம்ங்கிறது பவரான யோகம். அந்த யோகத்தினுடைய பலனை ஒன்று குரு தரணும், இல்லைன்னா சந்திரன் தரணும். இங்கே குரு இந்த உபய லக்னங்களுக்கெல்லாம் முப்பெரும் தோஷம் பெற்றவன். எந்த மாதிரி தோஷம்? மாரகாதிபத்திய தோஷம், கேந்திராதிபத்திய தோஷம், பாதகாதிபத்திய தோஷம். அதனால் இந்த முப்பெரும் தோஷம் பெற்றவனாக இருந்தாலும் ஆட்சியில் இருக்கிறாரு, ஆக உதவுவார். அதை விட இந்த குருச்சந்திர யோகத்தில் பவரை தர்றதுங்கிறது சந்திர பகவான் தான், வளர்பிற சந்திரன். அடுத்த 2வது தடவை முதலமைச்சர் ஆகிற தேதியை பாருங்க. 9/6/1980, 64 வயசு முடிஞ்சு 4 மாதம் 28 நாள், 65வது வயசில் வர்றாரு. 2வது முறையா முதலமைச்சராக உட்கார. அன்னைக்கு இவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரத்தை பாருங்க. அதே ராகு தசையில் சனி புத்தி, சனி அந்தரம் 2 மாதம் 17 நாள் இருக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 2வது முறையா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகிறார். அடுத்து 3வது முறையா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயித்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அமெரிக்காவில் புரூக்ளின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருந்து ஜெயிச்ச ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். செத்து புழைச்ச வேண்டாம், எமனை பார்த்து சிரிச்ச வேண்டான்னு பாடினவர் அவர். யம தர்மர் பல தடவை மோதி பார்த்துட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட பணிஞ்சு போனவர், திரும்பி போனவர். வேற யாருக்கும் யமதர்மன் அப்படி பணிஞ்சு திரும்பி போனதா வரலாறு கிடையாது. துப்பாக்கி குண்டுல இறந்தவங்க இந்திரா காந்தி முதல்கொண்டு எடுத்துக்கோங்க, ஏராளமான பேர் உதாரணம் காட்டலாம். துப்பாக்கியால சுடுபட்டு விளைச்சு அதுவும் தொண்டக்குழியிலேயே அந்த துப்பாக்கி குண்ட பல மாதங்களா தாங்கி உயிர் வாழ்ந்ததுங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வரலாறு. புரூக்ளின் மருத்துவமனையில் மரண அவஸ்தையில் இருக்காரு. கலைஞர் அவர்கள் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லும் போது, எம்ஜிஆர் என்னுடைய நண்பர் தான், திரும்பி வந்தோடனே நான் பதவியெல்லாம் தந்துடுறேன், எனக்கு ஓட்டு போடுங்க, இப்போதைக்கு நான் முதலமைச்சர் ஆகிக்கிறேன் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார். இன்னும் சொல்ல போனால் கலைஞர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சொல்லும் போது அவர் இறந்துட்டாருன்னே சொன்னார். ஐஸ் பெட்டியில் வச்சு தான் அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க, அவர் இனி திரும்ப வரமாட்டார், அப்படி திரும்பி வந்துட்டா நான் என் பதவியை தந்துடுறேன்னார். மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்தலாம்ங்கிறத மிக நுட்பமாக புரிஞ்சுக்கிட்டவர் கலைஞர் ஒருத்தர் தான் உலகத்திலேயே. அந்த நிலையில் இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரூக்ளின் மருத்துவமனையில் உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாமல் கூட இந்த ஜனங்கள் எம்ஜிஆர் நிச்சயம் வருவார், உயிரோட இருப்பார், அவர் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்குனாங்க. 3வது தடவை முதலமைச்சர் ஆனார். பாருங்க தேதியை பாருங்க, 10/2/1985. அப்போ அவருக்கு வயசு என்ன தெரியுமா? 69 முடிஞ்சு 29 நாள், அதாவது 70வது வயசுல பதவியாக இருக்கிறார் 3வது முறையா. அப்போ அவருக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடந்துச்சு தெரியுமா? ராகு தசையில புதன் புத்தி, குரு அந்தரம். ராகு தசை அவருக்கு 7வது தசையா நடக்குது, வத தசை, மாரக தசையும் கூட. அப்போ மாரக தசையில அவருக்கு ஒரு யோகத்தை பண்ணிட்டு தான் அவருடைய மாரகத்தை முடிக்கணும், மரணத்தை கொண்டுட்டு வரணும். ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் லக்னாதிபதியோட சேர்ந்துருக்கிறாரு, லக்னத்துக்கு யோகாதிபதி சுக்கிரனோட சேர்ந்துருக்கிறாரு. இது தவிர சந்திரனுடைய சாரம் பெற்று இருக்கிறாரு, திருவோண நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ முழுக்க முழுக்க குருச்சந்திர யோகத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த சந்திரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பவரை தர்றாங்க. 3வது முறையா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக உட்கார்ற போது கூட இந்த 4 கிரகங்களினுடைய சம்பந்தமும் வர்றதை நீங்க பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான திருப்பு முனையை தருகின்ற கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த யோகப்படித்தான் தரும். அது எப்போ தரும் அப்படிங்கிற அந்த டைம் ஃபிக்ஸிங் அப்படிங்கிற போது அந்த கால நிர்ணயத்துக்கு உதவுவது தசாபுத்தி அந்தரம். ஆனால் இந்த தசாபுத்தி அந்தர கணிதம் அப்படிங்கிறது தமிழர்கிட்ட மட்டும்தான் இருக்கு, இந்துக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. வேற வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி போன்ற பிற பிற நாடுகளிலே இருக்கக்கூடிய சோதிட சாஸ்திரங்களிலே இந்த முறை இல்லை. ரொம்ப நுட்பமான கணிதம். ஒரு ஜாதகனுக்கு எந்தெந்த பருவத்தில் எந்தெந்த கிரகங்களினுடைய காலம் நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத மிக துல்லியமாக சொல்லக்கூடியதுங்கிறது தசாபுத்தி அந்தரம் தான். அந்த வகையில் இன்னைக்கு நாம் இந்த புதன் மகாதசையில் புதனுடைய புத்தி, அதாவது சுய புத்தி நடக்கின்ற காலம் எவ்வளவு, அதில் எந்த மாதிரியான பலாபலன்களை அந்த ஜாதகன் அனுபவிப்பான் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். அடி நின்ற புதன் திசையில் வருஷம் 17
அதனுடைய புத்தியது மாதம் 4 முடி நின்ற நாளதுவும் 27 மூர்க்கமுள்ள அதன் பலனை கூற கேளு படி நின்ற பழம்பொருளும் பாவை சேர்வள் பாங்கான சோபனமும் பதமாய் காணும் குடி நின்ற குலதெய்வம் குணமாய் சேரும் குடும்பத்தில் புத்திரனும் குணமாய் வாழ்வான் அப்படின்னு இந்த பாடலை முடிச்சிருக்கிறாங்க. இப்போ முதல் அடியில் சொல்லும்போது அடி நின்ற புதன் திசையில் வருஷம் 17ங்கிற போது அந்த புதன் மகாதசை நடக்கக்கூடிய மொத்த வருஷம் 17 வருஷம் அப்படிங்கிறார். அதனுடைய புத்தி அது மாதம் 4 அப்படிங்கிறார். 4 28. அதனுடைய புத்தின்னா அந்த புத பகவானுடைய புத்தியை, அதாவது புத பகவானுடைய மகாதசையில் புத பகவானுடைய புத்தி சுய புத்தி காலம் 4ங்கிற போது 28 மாதம், 2 வருஷம் 4 மாதம். இது தவிர எத்தனை நாளுங்கிறத 2வது அடியில் தொடங்குறாங்க. முடி நின்ற நாளதுவும் 27ங்கிறார். 27 நாள். அப்போ 2 வருஷம் 4 மாதம் 27 நாள் புதன் தசையில் புத பகவானுடைய புத்தி காலம் நடக்கிற காலங்கிறார். மூர்க்கமுள்ள அதன் பலன் அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகனுக்கு நல்ல பலனை வழங்குறதுல ரொம்ப பிடிவாத குணத்தோடு இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். எந்த மாதிரியான நல்ல குணங்களை தருவாங்க அப்படிங்கிறத அந்த 3வது அடியில் தொடங்குறாங்க. படி நின்ற பழம்பொருளும் பாவை சேர்வன். படி நின்ற பழம்பொருள் அப்படிங்கிற போது இந்த ஜாதகனுக்கு முறையாக சேர வேண்டிய பூர்வீக சொத்து சுகங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். பாவை சேர்வள் திருமணம் ஆகாத ஜாதகனாக இருந்தால் அவனுக்கு இந்த புதன் தசையில் புதன் புத்தி காலத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறார். இது தவிர பாங்கான சோபனமும் பதமாய் காணும். சோபனங்கள் அப்படின்னா சௌகரியமான வாழ்க்கைகள், சந்தோஷமான வாழ்க்கையை தரக்கூடியது. லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள், நகை நட்டுகள், பண்ட பாத்திரங்கள் எல்லாம் இந்த சோபனங்கள் அப்படிங்கிற வார்த்தையில் அடங்கும். பதமாய் காணும். தேவையான அளவுக்கு அந்த ஜாதகனுக்கு இந்த புதன் தசையில் புதன் புத்தி கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த இறுதி அடியில் சொல்லும்போது குடி நின்ற குலதெய்வம் குணமாய் சேருங்கிறார். அப்போ குலதெய்வம் இதுவரை எதுன்னு தெரியாமல் இருந்தால் கூட, அல்லது குலதெய்வம் தெரிந்து வழிபட்டும் கூட அந்த குலதெய்வம் துணைக்கு வராமல் இருந்தாலும் கூட, இந்த புதன் தசை புதன் புத்தி தொடங்குகிற காலத்திலேயே அந்த ஜாதகனுக்கு துணை நிற்கும், அவனுடைய காரியங்களை வெற்றியடைய செய்யும், அதற்கான தெய்வ கடாட்சத்தை அது அருளும் அப்படின்னு அர்த்தம். இறுதி வரியில குடும்பத்தில் புத்திரனும் குணமாய் வாழ்வான். அப்போ இந்த புதன் தசை புதன் புத்தி தொடங்குகிற காலத்தில் தன்னுடைய மகனோ மகளோ நல்ல நிலைக்கு வருவார்கள் அப்படின்னு அர்த்தம். உத்தியோக அந்தத்தில் இருந்தால் உத்தியோகம் கிடைக்கும். கல்வி தகுதி போன்றவைகளில் முழு முயற்சியோடு முன்னேறுவாங்க. திருமணம் ஆகாத மகள் இருந்தால் திருமணம் அவங்களுக்கு ஆகும். இந்த மாதிரி இந்த புதன் தசை புதன் புத்திங்கிறது அந்த ஜாதகருடைய குடும்பத்தில் நல்ல காரியங்களை நிறைவேற்றி தரும். அதுவும் மூர்க்கத்தனமாக நிறைவேற்றி தரும்னா என்ன? பிடிவாதமா, வைராக்கியமா, எந்த விதமான பாதிப்புகள் அவங்களுடைய ஜாதகப்படி வேற தோஷங்கள் எது இருந்தாலும் கூட அவையெல்லாம் நிவர்த்தியாகி அந்த ஜாதகனுக்கு இந்த நன்மைகளை இந்த புதன் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அது ஏன் மூர்க்கமுள்ள அப்படிங்கிற வார்த்தையை போடுறாருன்னு சொன்னால், சில ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க, ஒரு மகாதசை நடக்கிற போது அந்த மகாதசையை நடத்தக்கூடிய கிரகம் அதனுடைய சொந்த புத்தி சுய புத்தி நடக்கிற காலத்தில் செயல்படாது அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒரு திசையில் அதனுடைய சுய புத்தி நடக்கிற காலத்தில் ஒரு பலனுமே நடக்காதுங்கிற முடிவு யாருமே பண்ணக்கூடாதுங்கிறத இங்கே புலிப்பாணி சித்தர் சூசகமாக நமக்கு சுட்டி காட்டுறார். இந்த புதன் தசையில் புதன் புத்தி அதாவது சுய புத்தி நடக்கிற காலத்தில் நிச்சயமாக அந்த ஜாதகனுக்கு நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறார் அப்படின்னு சொல்லி, இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகும். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.